விக்கி ப்ரோஸின் கோச்சர ப்ரிடிக்ஷன் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரங்களுக்கு நவம்பர் 2025 எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் மாற்றங்களும் நல்லதுகளும் நடக்க போகுது. எப்படிங்க? எப்பொழுதுமே விதியோடு சேர்த்து ராசி பலனாக இருந்தாலும் சரி, ஜோதிட பலனாக இருந்தாலும் சொல்கிற ஒரு டைப் ஜோதிடருங்க நான். இந்த இடத்துல ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்ச குரு அமர்ந்து உங்களுடைய ராசிநாதன் குருவின் உச்ச குருவின் வீட்டில் உச்ச குருவின் பார்வையில் வராரு. 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. அட்டகாசமான அமைப்பு. எதுலெல்லாம் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ கடந்த அமைப்புகளில், எதுலெல்லாம் விரயம் நடந்ததோ, எங்கெல்லாம் நஷ்டம் வந்ததோ, அந்த நஷ்டங்கள் அத்தனையும் ஈடு செய்யக்கூடிய அமைப்பு, அதற்கான சொல்யூஷன் தேடக்கூடிய அமைப்பு, வேலை சார்ந்த அமைப்புகளில் மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல அமைப்பு. இவ்வளோ நாள் ஒரு முயற்சி போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ப்ரொமோஷன் வருமா? இந்த 11ஆவது மாதம் அதற்கான அச்சாரத்தை இடும். ஏன்? அடுத்த வருஷம், அதாவது 2026 குரு என்னெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறாரோ குரு பயிற்சியில், அதற்கான ஒரு ட்ரெய்லருங்க இந்த ஒரு மாதம். அப்போ 7ஆம் பாவக வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள், வில்லங்கங்கள், திருமணம், கணவன் மனைவி உறவு, நண்பர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள், பார்ட்னர்ஷிப்போடு இருந்து வந்த பிரச்சனைகள், இது அத்தனையும் உங்களுக்கு என்ன நடந்தால் சாதகமாக இருக்கும், உங்களுக்கு எது நடந்தால் சந்தோஷமாக இருக்கும், எனக்கு விவாகரத்து வேணுங்க, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்க, எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு திருமணத்திலிருந்து மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இளைய பருவத்தினருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த அமைப்புகளில் சின்ன சின்ன சலசலப்பு இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு. இன்னும் சிலருக்கு ஆணையோ பெண்ணையோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான 7ஆம் பாவகத்து நல்ல பலன்கள் இருக்கும். கூடவே ராசியும் புனிதம் அடையுது, ராசிநாதனும் புனிதம் அடையக்கூடிய அமைப்புகளில் எதில் கால் வச்சாலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு. தாங்க முடியாத இழப்புங்க, கடந்த காலத்தில் தாங்க முடியாத கஷ்டங்க, என்னால் இதை மறக்கவே முடியல, மீளவே முடியலன்னு சொல்லக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரங்களுக்கும் இந்த நவம்பர் 2025 எதெல்லாம் தாங்க முடியலையோ, எதெல்லாம் மறக்க முடியலையோ அதெல்லாம் படிப்படியாக மறக்க ஆரம்பிப்பீங்க. நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும், சந்தோஷமாக இருக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்காக உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகளில் நல்ல தன்மை இருக்கும். கடன் மாதிரியான அமைப்புகள் இருந்து வந்தவங்களுக்கும் சரி, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ல இருந்து வந்தவங்களுக்கு இந்த மாதத்திலேயே உங்களுக்கு சாதகமான அமைப்பு நடக்கும் 11ஆம் பாவகத்தின் வலிமையால. இதுல இன்னும் சிலருக்கு சொல்லணும், வீடு வாகன அமைப்புகள் இருந்து, அதுல குறிப்பா கட்டிடம், செவ்வாய் சுபத்துவமாக இருந்தாலே வீடு சார்ந்த அமைப்புகள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு. நல்ல அட்டகாசமான இந்த மாதத்துல நல்லா இருப்பீங்க போங்கன்னு சொல்லிடலாங்க. அந்த அளவுக்கான நல்ல தன்மை இருக்க போகுது. கடந்த காலங்களில் விரயம் இருந்தது, அந்த விரய அமைப்புகள்லேருந்து மீண்டு வர போறீங்க. அந்தஸ்து கௌரவம் உயரப்போகுது. தொழில் சார்ந்த அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள், உயர்வுகள் வரப்போகுது. மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் வரப்போகுது. வயதானவர்களுக்கு நோயிலிருந்து தீர்வோ, நோய் கட்டுக்குள்ள வரக்கூடிய அமைப்போ, மருந்து பழிக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி சிகிச்சை பழிக்கணும்ல, இந்த அமைப்புகள் வரக்கூடிய தன்மை மாதிரியான நல்ல தன்மைகள் வயதானவர்களுக்கு இருக்கும். 5ஆம் பாவக அமைப்புகள் மட்டும் சற்று பலவீனமாக இருந்தது, ஏன்னா நீச்சமாக இருந்தார் சுக்கிரன். இப்போ அந்த தன்மையும் சரியாகக்கூடிய அமைப்புகளில் உங்களுடைய 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சியாக வரக்கூடிய அமைப்பு, தொழில் தன்மைகள் நல்லா இருக்கக்கூடிய தன்மைன்னு எதில் இறங்கினாலும் சக்சஸ், சந்தோஷம்ன்ற மாதிரியான தொலைதூரத்திலிருந்து இருக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வு வரக்கூடிய அமைப்பு, சந்தோஷமான நியூஸ் வரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான எதனை நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு மாதம்னு சொல்லலாம். சகல தரப்பு மகர ராசிக்காரங்களுக்கும் இந்த நவம்பர் 2025.